அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட ஏடு தந்தானடு தில்லகிலே. ஏட்டினே மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாடி வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். ஏடு தந்தானடு தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அந்நாள் தொடங்கி இல்லனா வரையில் ஏடு தந்தானடு தில்லையிலே. அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. ஏடு தந்தானடு. நானும் இந்த கைலாயமே கோவிலாக வீச்சிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு மனைவியாக ஈஸ்வரி என பெயர் பெற்று சீரும் சிறப்போட வாழ்ந்துள்ளேன். அப்படி இருந்தாலும் ஏதோ நாரதி விருதாக இருக்கிறதே. நமச்சிவாய வாழ்க. நாரதா, அதன்தான் வாழ்க. வாழ்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் நான் வாழ்க. சிவசக்தி தாயே, தங்களுடைய தந்தைகளுக்கு பணிகிறேன். என்னை வாழ்த்துங்கள். நாரதா, நீடுடி வாழ்க. நாரதா, காலையில் வந்தாய், இந்த சிவசக்தியின் தரிசனம் பெற்று சென்றாய். சரி. இப்போது வந்திருக்கிறாய் என்றால் இந்த பாட்டிக்கு ஏதாவது கலவு கொண்டு வந்துள்ளாயா? கலக்க செய்ய வரவில்லை. அப்படி ஒரு என்றால் காரணம் வந்திருக்கிறேன். என்னவோ? சித்திரை மாதம் சித்ரா போன்ற அரிசக்தி சிவசக்தி சேர்ந்து காளி அவதாரம் உண்மைதான். இந்த நிலையை புரிந்து கொண்டான் பைரவனும். அப்படி அவன் தங்களை சிறைபிடிக்க வருகிறான். ஏய், இப்போது நான் என்ன செய்வது நாரதா? அவன் சிறைபிடிக்க அழைத்தாதான் நீ செல்லக்கூடாது. அப்படியே அட்டம் நீ சென்று வா. கைலாசனை நாடினே சொல்லுதவளை தெரியிலே. கைலாசனை நாடினே சொல்லுதவளை தெரியிலே. ஓடி விழும் தலை தேடி பிடிப்பன. கைலாசனை நாடினே சொல்லுதவளை தெரியிலே. கைலாய வந்து அடைந்து விட்டேன். இந்த கைலாயத்தான் சிவசக்தி அவற்றில் இருக்க வேண்டும். விடுவேனா? விட மாட்டேன். வரண்டி. இந்த பைரவன் வருகின்ற பாதையிலே கோழி முட்டை கண்ணோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாளே. ஒருவேளை இவளாக இருக்குமா? படிக்கிறேன். ஏ சிவசக்தி, பகலவன் கோட்டை கொண்டு பைரவன் அடி. இங்க வர காரணம் என்ன? சிவசக்தி நாடி வந்தேன். ஏய், நீ யாரடி? நான் தானடா சிவசக்தி. ஏ சிவசக்தி, நீங்கள் எனக்கு அடக்கமாக வேண்டும். என்னது? ஒரு மானிட பிறப்பாக பிறந்தவன் உனக்கு இந்த தெய்வம் அடக்கமாக வேண்டுமா? உண்மை. ஒரு காலத்திலும் முடியாது. மும்மூர்த்தி தேவன் எனக்கு அடக்கம். போட்ட சிறைக்கு எனக்கு அடக்கமாக வேண்டும். முடியாது. அடக்கமாக முடியாது. மதமானது மாமியை உடனே நாம எப்போ வேண்டும்?
முடியாதா? பைரவா, சிவசக்தி சிறுமித்தாயா? சிறுமித்து. எங்கேயா? இதோ பாருங்கள் சுவாமி. அடா போயா, இவ சிவசக்தி கிடையாதுயா, உனக்கு இவ கொட்டா சுத்தி. பட்டா சொத்தியா? அப்படியே எங்கே சென்றிருப்பா? அரிசக்தி கலசம் விட இருக்கா? மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. நாரதா, இது என்ன திருவிளையாடல்? பாட்டி, கலக செய்தால்தான் நீதி கிடைக்கும். அப்படியா? நீங்கள் கலக்கப்பட வேண்டாம். ஏய். நான் கவனத்தோடு பார்த்துக்கொள்கிறேன். அப்படியா?